everyone video. மேம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிருங்க. Yeah, சாரி. உங்களுக்கு மட்டும் ஓகே, நோ ப்ராப்ளம். வேற யாரு? ஐயப்பன், சஞ்சய் வரணும்னு நினைக்கிறேன். Has everyone dropped the voice note? எல்லாரும் அந்த ஒர்க் முடிச்சாச்சா? ஸ்ரீது பார்த்துருந்தேன், பத்மநாபன் பார்த்துருந்தேன், அகிலா போட்டிருக்காங்க, கிஷோர்து பார்த்துருந்தேன், ஐயப்பன் போட்டுட்டாரு. யோகேஷ் நீங்க போட்டீங்களா? யோகேஷ் ஐ கெஸ் அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் படிச்சதுல 501 ஆர் மற்ற ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சதுல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? நோ மேம். ஓகே. சஞ்சய் வந்துட்டாரு. ஐ கெஸ் ஐயப்பன் மாத்திரம் வரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் சவிதா ஆன் அண்ட் ஆஃப் செஷன் வராங்க. எல்லாரும் படிச்சுட்டே தான் இருப்பீங்களா ஹோல் டே? புக்கு புக்கு நீங்க அப்படிங்கிறப்பல தான் இருப்பீங்களா எனி டைம்? மேம் ஒர்க்கிங் மேம். இல்ல சில மணி கேட்கல. ஒர்க்கிங் மேம். ஒர்க்கிங்குங்களா? ஓகே ஓகே, நைஸ். அவங்க ஒர்க்கிங். ஸ்ரீ என்ன பண்ணுவீங்க? படிப்பீங்களா? நானுமே வந்து டிசம்பர் வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ முடிச்சு I joined for work. 1 year work நான் CA ஸ்டார்ட் பண்ணேன். ஓ, இப்போ ஓகே, படிப்பேன். நைஸ். பத்மநாபன் என்ன பண்ணுவீங்க? தெரியல மேம். கேக்கலப்பா. எனக்கே தெரியல மேம். எனக்கே தெரியல மேம். உங்களுக்கே தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு லெஜண்ட் படம் வரும், ஞாபகம் இருக்கா? படிப்பு படிப்புன்னு இருந்ததுனால மொத்தத்துல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த மாதிரி படிப்பு படிப்புன்னே இருப்பீங்களோ? என்ன பண்றீங்கன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு படிச்சிட்டு இருப்பீங்களோ? படிப்பை தவிர்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அச்சச்சோ. ஆனா எக்ஸாம் ஒரு வாரத்துல வச்சுட்டு இந்த பதில் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் தான். இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மேம். இப்போ நைஸ் படிக்கிறேன். நைஸ். காலைல கிளாஸ்ல லைக் குரூப்ல பார்த்துருந்தேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தீங்க. குட் ஸ்டார்ட். அதே மாதிரி எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே படிங்க. அந்தந்த டார்கெட் என்னைக்கு டேல இருக்கோ, ஏதாவது டவுட்னா தாராளமா கேளுங்க, ஓகேவா? அங்க ஹைலைட் பண்ணிருக்க மெட்டீரியல் முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி ரிசைட் உங்களுக்குள்ளாரே டைமர் வச்சு வச்சு ரிசைட் பண்ணுங்க. டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் டைம். ஒரு டைமர் செட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு படிச்சு முடிச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், கான்ஃபிடன்ஸும் வரும். Yes, everyone are here. People who have joined yesterday. ஐயப்பன் என்னன்னு தெரியல. யாராவது பேசுனீங்களா அவர்கிட்ட? Like anyone is on, like, is anyone speaking to him daily course-ல? நான் பேசுவேன் மேம். நான் கேட்குவா மேம்? மெசேஜ் வராங்க. மாத்திரம் போடுறீங்களா? போடுறேன். ஆ
ஓகே, வில் ஸ்டார்ட். டிலே பண்ண வேணாம், we have a lot of things to cover. பத்மநாபன் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மேம் அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கா மேம், ஜாயின் பண்றாராம். சரி, ஓகே, நைஸ். ஸோ அப்போ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் கெட் ஸ்டார்டட். இப்போ ஒரு சின்ன டாபிக் ஃப்ரம் எஸ்ஏ 230 பார்ப்போம், விச் இஸ் டாக்குமெண்டேஷன், ஆடிட் டாக்குமெண்டேஷன் சொல்கிறது. ஆடிட் டாக்குமெண்டேஷன் எடுத்துக்கிறீங்கன்னா, ஃபார் எனி ஆடிட்டர் தட் யூ டேக், anything that you do, ஆடிட்டர் ஆகட்டும் இல்லை லேமேன், எனி பர்சன், எனி ஒர்க் தட் யூ டூ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்போ பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணீங்க, அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு the more you note it down, ஜாட் பண்ணுறீங்க அப்படின்னா தட் கேன் ஹெல்ப் யூ பெட்டர் இன் தி ஃபியூச்சர். அப்போது ஆடிட்டிங்னு வரும்போது வாட் அன் ஆடிட்டர் ஹேஸ் டு டூ டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ஆடிட், எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் என்டையர்லி கவர்ட் இன் ஆடிட் டாக்குமெண்டேஷன். இப்போ பார்த்துக்கிறீங்க அப்படின்னா மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஆடிட் டாக்குமெண்டேஷன் ரெஃபர்ஸ் டு அ ரெக்கார்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம், ரெலவெண்ட் ஆடிட் எவிடன்ஸ் அப்டேட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் தே ரீச். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறீங்க, அது மூலிமா என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி எந்த கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியலி திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஆர் ஒர்க் பேப்பர்ஸ் ஆர் ஆல்சோ சம்டைம்ஸ் யூஸ்டுன்னு சொல்கிறாங்க. 3 terminologies: records of audit procedures performed, relevant audit evidence obtained, conclusions the auditors reached. ஓகேவா? இதில் இன்னொரு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குட்டியான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்ம் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் டாக்குமெண்டேஷன்ங்கிறது தான் டுடேஸ் டாபிக் தட் வில் பி. ஆடிட் டாக்குமெண்டேஷன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சுல? வாட் இட் மீன்ஸ், 3 things: procedures performed, audit evidence obtained, conclusions reached thereon. இப்போ அது என்ன மாதிரி, எந்த ஃபார்மில் இருக்கணும், கான்டென்ட்ஸ் எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்டென்சிவாக அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் உங்களோட ஒர்க்கிங் பேப்பர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் எஸ்ஏலே சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் திங் என்ன, தி ஆடிட்டர் ஷால் ப்ரிப்பேர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் தட் இஸ் சஃபிஷியன்ட் டு எனேபிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆடிட்டர் ஹேவிங் நோ ப்ரீவியஸ் கனெக்ஷன் வித் தி ஆடிட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் லைக் அகிலா வந்து ஒரு சிஏ, நானும் ஒரு சிஏன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அகிலா வந்து புதுசாக வராங்களோ இல்லை புதுசாக என்னோட ஒர்க்கிங் பேப்பர்ஸ் பார்த்தாலும் ஷீ ஷுட், நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆர் அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அகிலா வில் நாட் பி அ ரிலேட்டட் பார்ட்டி அட் ஆல். ஒரு புதுசான பர்சன், பட் ஷீ இஸ் அ சிஏ. ஆனால் லைக் என்னோட ஒர்க்கிங் பேப்பர்ஸ் பார்க்கும்போது ஷீ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஐடென்டிஃபை தி நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட். நான் என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன், எந்த டைமில் பண்ணியிருக்கேன், எவ்வளோ எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேங்கிறது வந்து அந்த பேப்பர்ஸ் பார்த்தே அகிலாவுக்கு புரியணும். அதே மாதிரி என்னென்ன ரிசல்ட்ஸ் அதுலேருந்து அப்டைன் பண்ணியிருக்காங்கிறதும் அகிலாவுக்கு தெரியணும். நெக்ஸ்ட், சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அரைசிங் டியூரிங் தி ஆடிட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ரீச் தேர் ஆன் அப்படிங்கிறதும். ஸோ அகிலா ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் 3 things: நான் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், என்னென்ன ரிசல்ட்ஸ் அதுலேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஆடிட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் லைக் ஹேவ் ஐ என்கவுண்டர்ட் எனி சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ், அதில் நான் என்ன கன்க்ளூஷன்ஸ் ரீச் பண்ணேன், என்னென்ன ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நான் ஹேவ் ஐ மேட் in reaching those conclusions வந்து அகிலா having no connection with the audit should be able to understand. அந்த அளவுக்கு கிளியரா வந்து உங்களோட ஒர்க்கிங் பேப்பர்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுதா 3 பாயிண்ட் என்ன அப்படிங்கறது? எஸ். அதே மாதிரி ஃபர்தர் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டும் ஈஸியாக இருக்கும். சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் அரைசிங் டியூரிங் தி ஆடிட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் தேர் ஆன் சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேட் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஆடிட் பண்ணும்போது யூ ஆர் என்கவுண்டரிங் சம்திங் தட் இஸ் வெரி வெரி நியூ. எக்ஸாம்பிள், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க, ஒரு ஏதாவது ஒன்று, ஒரு உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்வென்ட்ரியே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, வாட் மேனேஜ்மெண்ட் ஹஸ் டன் இஸ், இன்வென்ட்ரி வந்து ஒரு 50 லேக்குக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு 10 lakh வேல்யூ உள்ள கூட்ஸ் வந்து நாட் சேலபிள் கண்டிஷனில் இருக்குது. பட் நீங்கள் வந்து 40 lakhஸில் தான் வந்து லைக் 50 lakhஸில் தான் மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க புக்ஸில் அப்படின்னா, தே ஆர் லைக் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ். பிகாஸ் அது மாறதுனால உங்களோட ஃபினான்ஷியல்ஸே மொத்தமாக மாறாது, பட் இட் வில் ஹாவ் அ எஃபெக்ட். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆஸ் அன் ஆடிட்டர் வாட் ஹேவ் யூ டன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை மேனேஜ்மெண்ட்டை சொல்லி இந்த மாதிரி காஸ்ட் ஆர் என்ஆர்விக்கு வந்து ரீஸ்டேட் பண்ணுங்கள், இது வந்து சேலபிள் கண்டிஷனில் இல்லை அப்படின்னா காஸ்ட்டை விட இந்த பொருள் கம்மியாக தான் மார்க்கெட்டுக்கு போனால் விற்க முடியும், அப்போ என்ஆர்விக்கு ரீஸ்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யூ வில் கோ சஜஸ்ட் அண்ட் ரெக்வஸ்ட் தி மேனேஜ்மெண்ட் டு மேக் சச் சேஞ்சஸ். அப்போ அதெல்லாம் தான் குட்டி குட்டியான சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ். இப்போ இது வந்து இதெல்லாமுமே வந்து அகிலாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? Next point,
Further, in documenting the nature, timing and extent of audit procedures, the auditor shall record. First pointல இதில் பண்ணுன்னு சொல்லிட்டான், அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. First thing, identifying characteristics of items or matters tested சொல்கிறாங்க. இப்போ characteristics அப்படின்னா லைக் பர்ச்சேசஸ் பார்க்குறோமா, சேல்ஸ் பார்க்குறோமா, எக்ஸ்பென்சஸ் வந்து வவுச் பண்ணிடணுமா, ரிசீவபிள்ஸ் வவுச் பண்ணணுமா, எந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் வவுச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வாட் இஸ் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். லைக் நான் இப்போ ஒரு ஒர்க்கிங் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹவ் வவுச் சேல்ஸ் பில் ஆஃப் மார்ச் மந்த் அப்படின்னு நான் அந்த ஒர்க்கிங் பேப்பரில் இண்டிகேட் பண்ணுவேன். தட் இஸ் கால்ட் ஐடென்டிஃபையிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட், who performed the audit work and date of such work was completed. Like we are engagement team அப்படின்னா நான் வந்து சேல்ஸ் பில் வந்து வவுச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆடிட் ரிப்போர்ட், சாரி நாட் ஆடிட் ரிப்போர்ட், ஒர்க்கிங் பேப்பரில் வந்து மிஸ் மோகன பிரியதர்ஷினி ஹாஸ் வவுச்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் ஆர் சேல்ஸ் பில் ஃபார் திஸ் பர்டிகுலர் மந்த், அது வந்து இவங்க தான் வவுச் பண்ணாங்கங்கிறதுக்கான டீட்டெயில் வேணும். அதே மாதிரி எந்த டேட் அன்னைக்கு பண்ணியிருக்கேன், இந்த 3 days எடுத்துட்டு அவங்க அந்த ஒர்க் பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் சொல்லணும். நெக்ஸ்ட், ஹூ ரிவ்யூ தி ஆடிட் ஒர்க் பர்ஃபார்ம் அண்ட் டேட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சச் ரிவ்யூ. நான் வவுச் பண்ணது ஆர் நான் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண லெஜர் வந்து யார் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. லைக் சே நான் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னா கிஷோர் தான் என்னோட டீம் அப்படின்னா, சீனியர் ஆர்டிகல் அசிஸ்டன்ட்னா கிஷோர் வந்து லெஜரை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவேன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த ரிவ்யூக்கு வந்து எவ்வளோ நாள் நான் எடுத்துக்கிட்டேன், எவ்வளோ லைக் நான் அவங்க பண்ண ஒர்க்லேருந்து நான் டெஸ்ட் எடுத்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன்னா, இல்லை நானாக ஒரு ரேண்டமாக சாம்பிள் பிக் பண்ணினேன்னா எந்த அளவுக்கு நான் எக்ஸ்டென்சிவாக வந்து ரிவ்யூ கேரி பண்ணியிருக்கேன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எதுவும் டவுட் இல்லைல்ல? Any doubts? Okay. Next, the auditor shall document discussions of significant matters with management, those charged with governance and others, including the nature of significant matters discussed and when with whom the discussion took place னு சொல்றாங்க. Like example say ஒரு humongous வேல்யூ உள்ள கூட்ஸோ இல்லை ஒரு ரிசீவபிளோ வந்துட்டு ரைட் ஆஃப் பண்ணலாம். போன வருஷத்துலேருந்து அந்த டெட்டார் பேலன்ஸ்லேயே இருந்துகிட்ருக்கு. போன வருஷம் வரைக்கும் வாட் மேனேஜ்மெண்ட் தாட் வாஸ் இது வந்து ரெக்கவரபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு புக்ஸில் வந்து ஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து அந்த டெட்டார்ஸ் வந்து பிஸ்னஸே சீஸ் பண்ணி லைக் த கவுண்டர் பார்ட்டி ஹஸ் சீஸ் இட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னா இட் இஸ் நோ மோர் ரெக்கவரபிள். அப்போ வந்து இது கண்டிப்பாக ரைட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக அடியாகும். பிகாஸ் பேட் டெட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் குறையும். அப்போ இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட்டான டிஸ்கஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் பண்ணணும். சிஎஃப்ஓட்ட டிஸ்கஸ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி எந்தெந்த டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்துச்சுன்னு நான் என்னோட ஒர்க்கிங் பேப்பரில் நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட நான் பண்ணினேன், ஹவ் ஆர் தே ரிலேட்டட் டு தி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, எந்த நேச்சருக்காக நான் பண்ணினேன், எந்த டைம் அப்படி எங்கே எப்போ, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இண்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Next, if the auditor identify information that is inconsistent with the auditor's conclusion regarding a significant matter, the auditor shall document how the auditor address the inconsistencyன்னு சொல்கிறாங்க. இப்போது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணும்போது தெரியுது, அதுவும் உங்களோட ஃபைனல் கன்க்ளூஷனுக்குமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிக்னிஃபிகண்ட் மேட்டரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷல் ஆல்சோ லைக் டிஸ்க்ளோஸ் த சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? டேக் இப்போ 8:18 5 minutes time and 2 people will recite to me and rest will drop a voice note in the group. I guess இன்னும் அந்த ஆப் ரிசால்வ் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது குரூப்லேயே வாய்ஸ் நோட்டாக போட்டுக்கலாம் இன்னைக்கு மட்டும். ஓகே,
நான் சொல்றேன். ஆன் பண்ணேன். சொல்லுங்க. Audit documentation refers to record of audit procedures performed, audit evidence obtained, and the conclusions the auditor reached. Uh, the auditor shall prepare audit documentation. The auditor shall prepare audit documentation in such a way that enables the experienced auditor who has no previous connection with the audit can understand the nature, timing, and extent of audit procedures performed, uh, the results of audit procedures performed, and the audit evidence obtained, the significant matters identified during the audit, and the conclusions the auditor reached, significant professional judgment made through arrive at the conclusions drawn. Experienced auditor definition என்னன்னா who has the knowledge of applicable financial reporting framework. அந்த பாயிண்ட் இருக்கா? அதெல்லாம் இல்லவே இல்லையே. அது ஓகே, நான் வேற ஸ்டேட்மெண்ட் இல்லை, வேற இதில் ஓகே. அப்புறம் அப்புறம் வந்து the auditor shall document in further obtain in document in documenting the nature, timing, and extent of audit procedures. The auditor shall document the identifying characters of specific items or matters tested, who has audited, and the date of audit conducted, who has reviewed the audit, and the date and extent of review. Significant matters discussed with the TCWG. அவ்வளவுதான். நம்ம next significant matters. If the auditor identified information. Yes. Next, inconsistency. If the auditor if there is any inconsistency between the final auditor's conclusion and the audit significant matters, then the auditor shall difference in then the auditor shall document how he has addressed the inconsistency. Final auditor's conclusion illa, auditor's final conclusion. One word can change the entire purview. Okay, correct. Maximum mathadella super solidita. There's no change. Where did you see that experienced auditor meaning? Ma'am, அது இவரே ராமர்ஷா சார் அவரோட மெட்டீரியல். Okay, but that's not that relevant. You can know what he is, but இதே அது ஸ்பெசிஃபிக்கா அது questionable ஏரியாலாம் கிடையாது. ஓகேவா? Yeah, one more. யாரு? சொல்லவா? First, what is audit documentation? Audit documentation refers to record of audit procedure performed, relevant audit evidences obtained, and the conclusions which the auditors have reached. So, coming to the form, content, and extent of audit documentation, the auditor shall prepare the audit documentation which is sufficient and which enables a experienced auditor who is having no connection with the audit to understand the following. First, nature, timing, and extent of the audit procedures which are performed, the result of the audit procedure which is performed, and the result and the audit evidences which are the audit evidences which are obtained. Third, the matters which are significant during the audit and the conclusion reached by the auditor thereon. Further, in documenting the nature, timing, and extent of audit procedure, the auditor shall record the following: the identified characteristics of certain matters, who performed the audit work, and what date the work got completed, who reviewed the audit work, and on what date such review happened,
The auditor shall document discussion of all the significant matters with management, TCWG, and others, which also includes the nature of all the significant matters that took place. If the auditor identified if there is any information which is inconsistent with the auditor's final conclusion, he shall document how the auditor has addressed those inconsistencies. ஓகே, எல்லாமே கரெக்ட். இந்த பாயிண்ட் சொன்னீங்கல்ல, தி ஐடென்டிஃபைங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக், இது மாத்திரம் மேக்ஸிமம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பட் இது ஒரு தடவை டேக் சம் மோர் டைம் அண்ட் இதே மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. யா, மற்றவங்க எல்லாம் வாய்ஸ் நோட் போட்டாச்சா? ஐயப்பன் or it's a black screen. சாரிடா, கேட்கல. தெரியலனா அந்த black screen. black screen தான் தெரியுது. நான் பார்க்கணும். யா, யோகேஷ் போட்டாச்சு. கிஷோரும் எனக்கு தெரிஞ்சு செல்லமணியும் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் ஐ கெஸ் லேட்டா தான் ஜாயின் பண்ணீங்க. உங்களுக்கு டாபிக் புரிஞ்சிருச்சா? ஓகே, ஈஸியா இருந்துச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, ஓகே ஃபைன். ஓகே, 2 minutes அவங்க போட்டோம். இந்த இதுவே பார்ப்போம். சொல்லுங்க செல்லமணி. The last point, if the auditor identified information that is inconsistent with the auditor's final conclusion regarding a significant matter, and the points இருக்குல்ல, actually அதுல என்ன சொல்ல வராங்க? regarding a significant matter, அவங்களோட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து அவங்க ரீச் பண்ணிருப்பாங்க. If the auditor identified information that is inconsistent with the auditor's final conclusion regarding a significant matter, the auditor shall document, like கடைசியா டாக்குமெண்ட் பண்ணும்போது if they are identifying something inconsistent, என்னோட கன்க்ளூஷனுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா he shall also document how the auditor addressed the inconsistency ன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு significant matters எக்ஸாம்பிள்லாம் it is final conclusion. ஓகே, ஒரு ஐட்டம் வந்து கரெக்ட், லைக் நோ யூ ஆர் கன்ஃபியூஸ்ட். நான் வேணா லைக் ஏதாவது எக்ஸாம்பிள் பார்த்து சொல்கிறேன். ஃபார் நவ் எனக்கு அந்த இண்டெக்ஸ் ரிலேட்டடாக தான் எனக்கு தோன்றுறது. இப்போது யூ கேன் ஷோ யுவர் அசெட்ஸ் ஆர் லயபிலிட்டிஸ் 3 வகையாக போட்டு நீங்கள் போடலாம். அமௌண்டேஜ் காஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை எஃப்இ த்ரூ அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் காமிக்கலாம், இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது. அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது சோஃபார் ஒரு சிக்னிஃபிகண்ட் மேட்டர் வந்து நீங்கள் ஓசிஐ தான் காமிச்சிட்ருக்கீங்க. பட் ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் லைக் நோ நீங்கள் எஃப்இ த்ரூ பிஎன்எல் காமிக்கிறீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறப்ப தான் எனக்கு இப்போ ரைட் நவ் எக்ஸாம்பிள் தோணுது. மேபி நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சிம்பிளிஃபை எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போமா? என் ஸ்க்ரீன் தெரியுதா? இப்போ நீங்க ஃபைனல் ஆடிட் ஃபைல் வந்து அசெம்பிள் பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்க வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷனுங்கிறது வந்து உட்காந்து ஸ்கூல் அசைன்மெண்ட் மாதிரி இருக்காது. கடைசி நாள் உட்காந்து தான் நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. parallelly as and while your audit moves on, நீங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. at one point you will assemble all the documents that you have collected. ஓகே, அப்போ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன் ஒரு எவிடன்சஸ் வந்து லைக் எப்படி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
கேக்குறாங்க. அதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொல்றாங்க. SQC1 quality control for firms that perform audit and review of historical financial statements and other assurance and related services requires firms to establish policies and procedures for timely completion of assembly of audit files. Because எல்லாருமே லைக் ஆடிட் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள் பிளேசஸ்ல போகும், மல்டிபிள் லைக் நோ நான் இங்க இருக்கேன், என்னோட டீம் இன்னொரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு அசம்பிள் இட் டுகெதர். அந்த அசம்பிளிங் டைம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்க கூடாது, ப்ராம்ப்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. An appropriate time limit within which to complete the assembly of audit file is ordinarily not more than 60 days after the date of auditor's report அப்படின்னு சொல்றாங்க. லைக் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்னைக்கு வந்து டேட்ல ஒரு 60 டேஸ் கவுண்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க. 30th of August வந்து சைன் பண்றேன் அப்படின்னா, என்னோட ஆடிட் ரிப்போர்ட் சைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுல இருந்து 2 months which is செப்டம்பர் அக்டோபருக்குள்ளார நான் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் கலெக்ட் பண்ணி ஃபோல்டரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இந்த பீரியட்குள்ளார நீங்க எல்லா எங்கெங்கெல்லாம் இருக்கோ வேறவே கலெக்டட் லைக் நோ அந்த ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன வாங்குறீங்க, கிளைண்ட் வந்து என்னென்ன டீடைல்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் வந்து 60 டேஸ்க்குள்ளார கலெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டுட்? இது ஜஸ்ட் MCQ கொஸ்டின். இது குட்டி நிறைய தடவை இதே கொஸ்டின் திருப்பி திருப்பி உங்களை கேட்பான். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ நீட் நாட் ரிசைட் இட் அண்ட் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் பர்பஸ். அதே மாதிரி the completion of assembly file after the date of auditor's report is an administrative process that does not involve the performance of new procedures or drawing new conclusion. And nearly என்ன சொல்றாங்க, இது வந்து லாஸ்ட் மினிட்ல பண்றது வந்து இது வந்து லைக் லாஸ்ட் எக்ஸசைஸ் தான். இந்த டைம்ல நீங்க அசம்பிள் பண்ணும்போது எந்த புது ப்ரொசீஜர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான். யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ எனி நியூ ஆடிட் ப்ரொசீஜர் ஆர் ட்ரா நியூ கன்க்ளூஷன். பண்ணி வச்சதை கலெக்ட் பண்ணி கம்பைல் தான் பண்ணணுமே தவிர்த்து யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஆட் ஆன் ஒர்க்ஸ் டு இட். எப்படி நீங்க ஸ்கூல்ல வந்து லாஸ்ட் மினிட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது மேபி ஸ்கூல் படிக்கும்போது நம்ம புதுசாக ஏதாவது எழுதி சப்மிட் பண்ணுவோம், தட் இஸ் ஃபேர் எனஃப். பட் ஒரு நியூ கன்க்ளூஷன் ஆர் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சதா? சேஞ்சஸ் மே ஹவெவர் பி மேட். எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, deleting or discarding superseded documentation அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரே டாக்குமெண்ட் திருப்பி திருப்பி லைக் வருது ஆர் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர் சர்பாஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னா, மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார்ட்டிங், கொலேட்டிங் அண்ட் கிராஸ் ரெஃபரன்சிங் ஆஃப் ஒர்க் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிட்வீன் யூ லைக் எக்ஸாம்பிள், நீங்கள் எஃப்டி டெபாசிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, பேலன்சஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்காக அப்படின்னா யூ கேன் கொலேட் இட். எந்தெந்த எஃப்டி டாக்குமெண்ட்ஸ் எந்தெந்தங்கிறது நீங்கள் சார்ட் பண்ணி கொலேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைனிங் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் செக்லிஸ்ட் ரிலேட்டிங் டு த ஃபைலிங். இப்போ கம்ப்ளீஷன் செக்லிஸ்ட்னு போட்டு வச்சிருப்பீங்க, இது முடிஞ்சிருச்சா, இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அதே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டாக்குமெண்டிங் எவிடன்சஸ் that the auditor has obtained, discussed and agreed with relevant members of the engagement team before the date of auditor's report. Auditor's report கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன auditor has obtained, discussed and agreed with relevant members, நான் என்னோட டீமோட என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறனோ, என்னென்ன எவிடன்சஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? திஸ் இஸ் வெரி, இதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது என்ன கொஸ்டின்ஸ் கேட்பான் அப்படின்னா, டைம் லிமிட் என்னன்னு உங்களுக்கு கேட்டுருவான். அதில் நீங்கள் என்ன அடிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ், சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும். இன்கேஸ் சேஞ்சஸ் பண்ணினாலும் இந்தந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த 4 எக்ஸாம்பிள் அப்படியே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகேவா? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நேச்சருங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். Understood? Next, after the assembly of final audit file has been completed, the auditor shall not delete or discard audit documentation of any nature before the end of its retention period அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு நாளைக்கு வந்து audit documentation வந்து ரிட்டைன் பண்ணணும்னு தெரியுமா? 7 years. Yeah. 7 yearsக்காவது நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அசெம்பிள் பண்ண ஆடிட் ஃபைலை வந்து ஹோல்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. யூ ஆர் நாட் சப்போஸ் டு delete it or discard it. என்ன நடந்திருக்கோ அது 7 years நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா?
அது எந்த லைக் இதுல பாருங்க, இன்னொரு கீவேர்ட் என்னன்னா, ரிட்டன்ஷன் பீரியட் ஃபார் தி ஆடிட் என்கேஜ்மெண்ட் இஸ் நோ ஷார்ட்டர் தென் 7 years from the date of auditor's report or if later the auditors of group auditors report அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 30th of August 2026 நான் சைன் பண்றேன் அப்படின்னா 27, 28, 29, 30, 31, 32, 33 இந்த 30th August 33 வரைக்கும் நான் இந்த டாக்குமெண்டேஷன் வந்து வச்சு தான் இருக்கணும். ஐம் நாட் சப்போஸ் டு டெலீட் இட். நீங்கள் எனி மிட் சைஸ் ஃபார்மோ இல்லை எந்த ஃபார்மில் போய் பார்த்துக்கிறீங்கனாலும் ஒரு 6-7 years அசஸ்மெண்ட் இயரில் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் மூவ் பண்ணும்போது தான் இன்கேஸ் அந்த அந்த பீரியட் லேப்ஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் அதை டெலீட்டே பண்ணுவாங்க. பிகாஸ் தே ஆர் மேண்டேட்டட் டு ரிட்டைன் இட் ஃபார் 7 years. டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் அந்த சைன் பண்ணலேருந்து 7 வருஷத்துக்காவது நீங்கள் அட்லீஸ்ட் அந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஃபைனல் ஆடிட் ஃபைல் வந்து ஹோல்ட் பண்ணும். வேற எங்கேயாவது 8 yearsனு படித்த ஞாபகம் யாருக்காவது இருக்கா? எங்கே 8 years படிச்சிருப்போன்ட்டு? புக்ஸ் மெயின்டைன் பண்றது, கம்பெனி புக்ஸ். வெரி குட். கம்பெனி ஹேஸ் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அட் இட்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்லீஸ்ட் ஃபார் 8 years from end of relevant financial year. Like example 25-26 அப்படின்னா அதுல இருந்து 8 years வரைக்கும் நீங்க புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் 2 of things. இதுல வந்து 60 days, இதுல வந்து 7 years. ஓகேவா? இதே மாதிரி இங்க என்ன ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எழுதினா ஜஸ்ட் 60 daysனு சொல்லக்கூடாது. 60 days after the date of auditor's reportங்கிறது சொல்லும் போதே சொல்லிட்டே வாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? டெக்ஸ்ட் 3 minutes டைம். ரிசைட் எதுவும் பண்ண வேணாம், சும்மா கோ த்ரூ மட்டும் பண்ணுங்க. வாட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு டூ இஸ், இந்த ஒரு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று. அப்புறம் இந்த ஒரு குட்டி பேராகிராஃப், இது இந்த ஒரு கொஸ்டின், மேம் நீங்க ஹெட்டிங்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்ல போட்டு விடுறீங்களா? சரி. லைக் யாராவது எனக்காக நோட் பண்ண முடியுமா? பிகாஸ் நான் அந்த மொமெண்டம்ல சொல்றேன். நோட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே. மேம் இந்த சாப்டர் சின்னதா 7 டாபிக் தான் இருக்க மாதிரி இருக்கு. 7மே முடிச்சலாம். ஓகே, எல்லாருக்கும் ஃபைன். அப்படின்னா வாட் வுட் பி அ டாஸ்க்னா இதை ரிசைட் பண்ணி வாய்ஸ் நோட் போட்டு எனக்கு எழுதி அனுப்பிச்சு விட்டோம் நான் உள்ளார. எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னா தாராளமா 7 டாபிக்மே பண்ணலாம். இதெல்லாம் குட்டி குட்டி ஏரியாஸ் தான். நீங்க 2 minutes படிச்சாலும் ஈஸியா முடிஞ்சிடும். இதெல்லாமே கொஸ்டினபிள் ஏரியாஸா தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் 2:30ல இருந்து ஒரு கொஸ்டினுங்கிறது வந்து கம்பல்சரியா இருக்கும் எக்ஸாம் பேப்பர்ல. இந்த 7 டாபிக் இவர் சொன்ன மாதிரி இந்த டாபிக் தாண்டி புதுசா கேட்கறதுக்கான ஆப்ஷனும் இல்லை, ஸ்கோப்பும் இல்லை. அப்போ இது ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 4 to 5 marks இஸ் கேரண்டி இன் யுவர் எக்ஸாமினேஷன். எங்கனாலும் துருவி கேட்பான். இல்ல ஏதாவது ஒரு வேர்டோ ஒரு டிக்டமோ வந்து கொடுத்துட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேக்ஸிமம் சான்ஸ் வந்து 60 days தான் இருக்கும். அந்த 60 days கொஸ்டினாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்க ஏரியாஸ், இது வரைக்கும் கொஸ்டினே பண்ணாத ஏரியாஸ் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. டேக் இட் அஸ் அ டாஸ்க். இஃப் யூ ஆர் அவைலபிள் ஃபுல் டே அப்படின்னா ரெக்கார்ட் இட் அஸ் வாய்ஸ் நோட். எனக்கு வந்து ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ட்ராப். எனக்கு ஒவ்வொரு பேராகிராஃபாக படிச்சு ரிசைட் பண்ணும். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு லைக் கம்பைல் அண்ட் டு டூ டுகெதர். இந்த டாபிக் படிக்கிறீங்கன்னா இந்த டாபிக் மட்டும் முடிச்சுட்டு வாய்ஸ் நோட் போட்டு இந்த டாபிக்ல எனக்கு அதுக்கு அகேன்ஸ்டா டேக் பண்ணணும் குரூப்ல. ஓகே, ஒன்லி தென் ஐ வில் நோ எந்த டாபிக்ஸ் யாராவது மிஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியும். ஓகே, இது ஓகேவா? இந்த டாஸ்க் நாளைக்கு எல்லாரும் பண்ணிடுறீங்களா? டன் மேம். எஸ். ஸோ ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக்? SA 570 போகுமா? இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? இதுல ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இருக்கும். ஐ கெஸ் இந்த இடத்துல நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல,
ஆடிட் டாக்குமெண்டேஷன்ல என்னென்னலாம் இருக்கும்னா ஆடிட் ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே இருக்கும். But audit may include the copies of entities records, for example, significant and specific agreement as a part of audit documentation. And audit documentation is not a substitute for entities accounting records. இந்த வந்து லைக் ஒரு குட்டியான ஏரியா தான், பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. இப்போ அந்த என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து என்டிட்டி இஸ் தி ஓனர், ஓகேவா? அவங்க எந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்களோ, அவங்க எந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும், பேங்க் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும், இல்லை பில்ஸ் கொடுக்குறாங்களோ, இல்லை வேறு எது கொடுத்தாலுமே தே ஆர் தி ஓனர்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட். நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு தான் வந்து நம்ம ஓனராக இருக்க முடியும். வேற என்டிட்டி ரிலேட்டடாக எந்தெந்த இதெல்லாம் நம்ம அவங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறோமோ தே ஆர் ஆக்சுவலி தி ஓனர்ஸ். பட் அதோட காப்பி மாத்திரம் தான் நம்ம போய் யூஸ் பண்ணிக்குவோமே தவிர்த்து நாட் தேர் லைக் we will not be the owner of that. அதே மாதிரி இந்த ஆடிட் ஃபைலுக்கு வந்து யார் ஓனர்னு கேட்டுக்கிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் தி சிஎஸ் ஆர் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வில் பி தி ஓனர். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். 2 minutes, let me open that PDF and be back. First thing is 570. What actually is 570? எதை பத்தி கோயிங் கன்சர்ன் நான் சொல்றேன். கோயிங் கன்சர்ன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் யோர் ஐடியா ரிகார்டிங் கோயிங் கன்சர்ன்? entity's ability to continue its business in view. அதோட ஃபியூச்சர்ல அதால பிசினஸ் நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற. ஃபியூச்சருங்கிறது இன்னும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கேக்குதா? கேக்குது மேம். கேக்குது மேம். யா, ஃபியூச்சர் ஓகே, பட் இன்னும் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேர்ட்னா? unforeseen circumstances. foreseeable future. ஓகே, ஃபியூச்சர் வரைக்கும் கண்டினியூ ஆகுங்கிறது கரெக்ட். பட் ஒரு சர்டைன் பீரியட் எந்த அளவுக்கு என்னால் எஸ்டிமேட் பண்ண முடியும்? லைக் இன்னைக்கு நான் 2026 இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான் இஸ் கோயிங் கன்சர்ன். த எபிலிட்டி ஆஃப் தி என்டிட்டி டு கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன் ஃபார் அ ஃபோர்சியபிள் ஃபியூச்சர். என்னால் ஆன்டிசிபேட் பண்ண முடியும் இத்தனை வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறது. பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் தி டே எனி பிஸ்னஸ் இட் குட் பி, it has to come to its end. இப்போ ஒரு sole proprietor organization no, on death of the sole proprietor the business will come to end unless the next person comes, but it is a different scenario. company அப்படிங்கறனா amalgamation இதெல்லாம் போறீங்க அப்படின்னா இல்ல liquidation மாறுச்சு அப்படின்னா ownership also changes. அதே அந்த சமயத்துல business might cease னு சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு external factorsனாலயும் அந்த business cease ஆகலாம். ஒரு legal and regulatory factorsனால business cease ஆகலாம். இல்ல வந்து at its voluntarily அந்த ஆர்கனைசேஷன் வந்து சீஸ் பண்ணிடலாம் அவங்களோட ஆப்ரேஷன்ஸை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரீசன்னால பிஸ்னஸ் சீஸ் ஆகலாம். பட் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு ப்ரிப்பேர் இட்ஸ் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல ப்ரிப்பேர் பண்ணினாதான் புக்ஸ் லைக் அசெட்ஸ் எல்லாமே வந்து என்ன எதுல ரெக்கார்ட் பண்ணுவீங்க? புரியல மேம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? கோயிங் கன்சர்ன்ல தான். கோயிங் கன்சர்ன்னால தான் லைக் how do you record your assets and liabilities? அதாவது the கம்பெனி வந்து அசெட்ஸை ஓன் பண்ணிருக்கு அப்படிங்கிற பேசிஸ்லயும் லயபிலிட்டிஸ் வந்து திருப்பி தர வேண்டும் அப்படிங்கிற பேசிஸ்லயும் ரெக்கார்ட் பண்ணுவோம். கரெக்ட். இப்போ கோயிங் கன்சர்ன் அப்படின்னா கோயிங் கன்சர்ன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் எபிலிட்டி இருக்கு நம்ம என்டிட்டிக்கு வந்து as the ability to
அசெட்டை வந்து அதுலேருந்து பெனிஃபிட் டிரைவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி லயபிலிட்டியும் அவங்க பே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கு. கரெக்ட், விச் இஸ் ரைட். அடிஷ்னலாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, கோயிங் கன்சர்ன் யூஸ் பண்ணாதான் யூ வில் ரெக்கார்ட் யோர் காஸ்ட், யூ வில் ரெக்கார்ட் யோர் அசெட்ஸ் அட் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான், பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். பட் இஃப் யூ சேஞ்ச் இட் ஆல் ஆஃப் அ சடன், நான் பிஸ்னஸை லிக்விடேட் பண்ணுறேன் அப்படின்னா, யூ வில் லைக் ரீஆர்கனைஸ் யுவர் என்டையர் பேலன்ஸ் ஷீட். உங்களோட ரியலைசபிள் வேல்யூவுக்கு உங்களோட அசட் லயபிலிட்டி எல்லாத்தையுமே ரீஸ்டேட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? த மொமெண்ட் யூ திங்க் ஆஃப் லைக் லிக்விடேஷன் அப்படின்னா, the way you do your accounting itself actually changes. அப்போ அந்த இடத்துல audit will go off like negligible use ஆயிரும். அப்போ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்க அசெட்ஸோ லயபிலிட்டிஸோ ஆர் இந்த பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் வெரி லைக் which is of significant. உங்க ஆடிட்க்கு வந்து this will be of like significant matters that you have to look into. கோயிங் கன்சர்ன் பேசிஸ் வந்து எந்த வகையிலையும் லைக் நோ அஃபெக்ட் ஆகலையா, ஸ்டேக்ல இல்லையா, ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறது வந்து ஆஸ் அன் ஆடிட்டர் யூ நீட் டு செக். பிகாஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டே அந்த பேசிஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். லிக்விடேட் பண்றான்னா அவன் வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவான். கரெக்டா? அப்போ இது வந்து யூ ஹாவ் டு ஓவர் லுக் இன்டு இட் அப்படின்னு சொல்றாங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் திஸ் ஏரியா வுட் பி திஸ் திங். இது தெரியுதா? அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வென் ஈவெண்ட்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைன்னு சொல்கிறாங்க. இப்போது மேலே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, புக் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டேன். தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் வில் இண்டிகேட் தட் தி கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் இஸ் அட் ஸ்டேக் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டோ இல்லை கண்டிஷனுமே இண்டிகேட் பண்ணும். தேர் ஆர் த்ரீ திங்ஸ் ஐ கெஸ். ஒன் இஸ் ஃபினான்ஷியல், another ஒன் இஸ் ஆப்ரேஷனல் கண்டிஷனோ இல்லை இதுவும் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் திங்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும்போது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போது அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் ஆர் கண்டிஷன் இஃப் தட் ஹாஸ் பீன் ஐடென்டிஃபைட் அப்படின்னா ஹவ் யூ வில் டீல் வித் இட் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. இஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் தட் மே cause significant doubt on entity's ability to continue as going concern, the auditor shall obtain sufficient and appropriate evidence to determine whether or not material uncertainty exists related to events or conditions that may cause a significant டவுட். இதே தான் எப்படி பண்ணணும், பெர்ஃபார்மிங் அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஆர் கண்டிஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அதனால் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு மெட்டீரியலே மிஸ்டேக் ஆகக்கூடிய மெட்டீரியல் அன்சர்டினிட்டி வந்து அது கிரியேட் பண்ணுது அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ ஹேவ் டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் ரிகார்டிங் திஸ் கோயிங் கன்சர்ன். அந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்ன? When where management has not yet performed an assessment of entity's ability to continue as going concern, requesting management to make its assessment. இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது செக் பண்ணணும். வெதர் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ ஓன் XYZ கம்பெனி அப்படின்னா ஐ ஷுட் செக், ஓகே இந்த 5 இயர்ஸ்க்கு வந்து இருக்கும். எதனால நான் இருக்கும்னு சொல்கிறேன்னா, இந்த சேல்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு இவ்வளோ, நெக்ஸ்ட் வருஷத்துக்கு இவ்வளோ வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், செலவு வந்து எனக்கு குறையும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் புது ஆர்டர்ஸ் எடுப்பேங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி லாட் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் வந்து தி ஆர்கனைசேஷன் will have to go through. You have to check if whether management has done it earlier. If the management has not done it earlier, you have to request the management to do it அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், evaluating management's plan for future action in relating to its going concern assessment, whether the outcome of these plan is likely to improve the situation and whether management's plans are feasible in these circumstances சொல்றாங்க. இப்போ கோயிங் கன்சர்ன் வந்து ஏதாவது அஃபெக்ட் கோயிங் கன்சர்ன் அசஸ்மெண்ட்ல இருந்து ஏதாவது ரிசல்ட் வருது அப்படின்னா அவங்க அசஸ் பண்ணி, லைக் எக்ஸாம்பிள் சொல்ல போகணும் அப்படின்னா, ஒரு மேஜர் கஸ்டமர் வந்து அவனோட ஆர்டரை வந்து வித்ட்ரா பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு சேலில் வந்து ஒரு பேக்லாக் இருக்கும். கரெக்டாக அந்த ஒரு 10 crores டேர்ன் ஓவர் உள்ள கம்பெனியில் 6 crores டேர்ன் ஓவர் கொடுத்த ஒரு கஸ்டமர் வந்து ஆல் ஆஃப் அ சடன் அவனோட ஆர்டரை வந்து வித்ட்ரா பண்ணிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் குறையும், சேல்ஸ் வந்து குறையும், ட்ராப் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து மேனேஜ்மெண்ட் வந்து என்ன அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, தட் இஸ் அ கண்டிஷன் தட் வில் அஃபெக்ட் தி என்டிட்டிஸ் எபிலிட்டி டு கண்டினியூ அஸ் கோயிங் கன்சர்ன். அதனால என்னென்ன இன்கன்சிஸ்டன்சி இருக்குன்னு பார்க்குற போது
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் மேனேஜ்மெண்ட் சொல்றேன். ஓகேப்பா 6 கோடி வேல்யூ உள்ள கஸ்டமர் வந்து என்கிட்ட இருந்து போயிட்டான். அதுக்கு பதிலா நான் என்ன புது ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் மேனேஜ்மெண்ட்ட ஆடிட்டர்ட்ட வந்து பிட்ச் பண்றேன். தட் ஐ ஹவ் டேக்கன் நியூ ஆர்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபாரின் பார்ட்டிஸ் வந்து என்கிட்ட இந்த லைக் ஆர்டர் வந்து நமக்கு இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஓகே. பிகாஸ் அந்த 6 கோடி கஸ்டமர் உள்ள போனாலும் ஃபாரெக்ஸ்ல இருந்து புதுசா ஆர்டர் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அது லைக் அந்த எஃபெக்ட் வந்து நல்லிஃபை ஆயிடுது. கரெக்டா? அப்ப அந்த இடத்துல வந்து தேர் இஸ் நோ மெட்டீரியல் அன்சர்டனிட்டி. அதுதான் இங்க சொல்றாங்க. யூ நீட் டு அசஸ் தி எவாலுவேட் தி மேனேஜ்மெண்ட்ஸ் ஃபியூச்சர் பிளான் வந்து கரெக்டா இருக்கா, அது வந்து கரெக்டா அப்படிங்கிறது வந்து நீங்க செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா, அதே மாதிரி இதை அவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கறதும் பார்க்கணும். எக்ஸாம்பிள் லைக் இதுல தேர் ஆர் லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். இப்போ ஆப்ரேட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா லேபர் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் எக்ஸாம்பிள் ஏதாவது மேஜர் லேபர் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, இது வந்து உங்களோட கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஆர்கனைசேஷன் என்ன பிளான் பண்ணியிருக்கு, ஓகே லைக் இந்தியாவில் தான் இந்த லேபர் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, நான் அதுக்கு பதிலாக ஐ வாண்ட் பீப்புள் ஃப்ரம் அப்ராட் டு கம் அண்ட் ஒர்க் ஃபார் மீ, லைக் ஸ்கில்டோ அன்ஸ்கில்டோ. அதுக்கு பதிலாக நான் எனக்கு லேபர் டிஃபிகல்ட்டிஸே இருந்துட்டு போட்டோம், அதுக்கு பதிலாக ஐ எம் ஸ்விட்சிங் டு ஐடி ஆர் ஏஐ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறான். அது பிளான் போடுறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்கா? பிளான் போட்டால் மட்டும் பத்தாது. கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த பிளான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒத்து வருமா? இஸ் இட் ரைட்? அவனால ஃபினான்ஷியலாக அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா? இதெல்லாமே as an auditor you need to check அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? Next thing, whether the entity has prepared a cash flow forecast and analysis of the forecast is a significant factor in considering the future outcome of events or conditions in the evaluation of management's future actions. What you have to do is evaluating the reliability of underlying data generated to prepare the forecast and determining whether there is adequate support for the assumption underlying the forecast னு சொல்றாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து அவனோட ஃபியூச்சர் பிளானை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஸ் அன் ஆடிட்டர் ஓகே எனக்கு கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்டான், இதெல்லாம் இந்த கிராஃப் ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து என்கிட்ட ஒரு கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் கொடுக்குது அப்படின்னா நான் அப்படியே நம்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எதை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து நான் செக் பண்ணுவேன். எந்த டேட்டா வச்சு, பிகாஸ் அவங்களுக்கு வந்து எவ்ரி ஒன் கேன் டூ. இந்த தடவை 10 ரூபா எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துக்கோங்களேன். இந்த டெஸ்ட்ல நான் 8 மார்க் வாங்குறேன், நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நான் 10 மார்க் 10க்கு 10 வாங்க வேண்டாம், 100க்கு 100 வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் 10க்கு சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன். பட் ஒரு டீச்சர் தான் சொல்ல முடியும் ஓகே இவன் இந்த டாபிக்ஸ்லாம் படிக்காம போயிருக்கான், நெக்ஸ்ட் டாபிக்ல இந்த மாதிரி. ஆஸ் அன் ஆடிட்டர் யூ நீட் டு நோ ஹவு தி கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் ஹாஸ் ஆக்சுவலி பீன் ப்ரிப்பேர்டுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி whether there is adequate support for the assumption. இப்போ அசம்ஷன் வச்சா மட்டும் போதாது, அதுக்கு வந்து கரெக்டான வந்து ஒரு அசம்ஷன் இருக்கா அப்படிங்கறது நீங்க செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டுட்? இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட்ஸ்? ஐ கெஸ் இன்னும் பாயிண்ட்ஸ் இதுவும் சேர்த்து முடிச்சிடலாம். இப்போ considering whether any additional facts or information have become available since the date on which management made its assessment னு சொல்றாங்க. இப்போ வேற ஏதாவது அடிஷ்னல் ஃபேக்ட்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ உங்கள் நாலேஜுக்கு வந்து அவைலபிளாக இருக்கா? மேனேஜ்மெண்ட் வந்து அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஹேஸ் இட் பீன் நோன் டு யூ அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, பிகாஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அசஸ்மெண்ட் ஒரு அசம்ஷன்ஸில் வந்து பண்ணியிருப்பாங்க, அது பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். கரெக்டாக அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Next, requesting a written representation from management and where appropriate those charged with governance regarding their plan for future actions and feasibility of these plans அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் பண்ணிட்டேன் நான் வந்து மேனேஜ்மெண்ட், பத்மநாபன் வந்து சிஏ அப்படின்னா நான் பண்ணிட்டேங்க அசஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா மட்டும் போறாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஐ நீட் டு லைக் பத்மநாபன் ஹாஸ் டு நீட் டு ஹாவ் அ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் மை சைட். நான் மேனேஜ்மெண்ட்டாக என்னோட ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுப்பேன். இதன் மேனேஜ்மெண்ட்டே கொடுக்கலாம், இல்லை தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் கொடுக்கலாம். என்னென்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நான் அண்டர்டேக் பண்ண போகிறேன், கோயிங் கன்சர்ன் வந்து ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹவு டு ஐ இம்ப்ரூவ், நான் என்னென்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுதா? Understood?
இதுக்கு எவ்வளோ நேரம் டைம் வச்சுக்கலாம்? 7 minutes. மேம் எனக்கு அந்த மார்க் இருக்கு. நான் உங்களுக்கு டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட் ஓகே ஓகேடா. நான் ஹோம்ஒர்க் சரி ஓகே.
நான் சொல்லவா மேம்? சொல்லுங்க. If the events or conditions relating to going concern basis or if the events or condition that cause significant as if the events or conditions have been identified that cause significant doubt on the entity's ability to continue as going concern, then the auditor shall determine whether material uncertainty exists related to events or conditions that cause significant doubt on the entity's ability to continue as going concern basis of accounting. Then the auditor shall perform additional audit procedures. Additional audit procedures are the following: evaluate. Where the management has not performed assessment of going concern, then request the management to perform such assessment of going concern basis of accounting. கோயிங் கன்சர்ன் மட்டும்தான். Second வந்து evaluate. Again வந்து evaluate the management's plan for future action related to going concern assessment, and whether the outcome of such plan determine whether outcome of such plan improve the situation and it is feasible in the given circumstances. Where management has provided a cash forecast, the auditor shall evaluate the data generated and reliability of data generated for making forecast. Next. And the auditor should also determine the adequacy of assumptions used to support the forecast. The auditor shall whether any additional facts and information have become available to the auditor. He has to determine whether any after management has made such assessment. இல்ல அஞ்சாவது பாயிண்ட் ஒன்று இருக்குமா? Requesting written representation from the management regarding the feasibility of the regarding the future management's plan for future action and its feasibility. அந்த இந்த பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அண்டர்லையிங் அசம்ஷன்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் வருவாங்க. அதுல மட்டும் நீங்க ஜெனரேட்டிங்னு சொல்றீங்க, பட் அதுல வந்து ரெண்டே வேர்டு தான். அண்டர்லையிங்ங்கிறது ரெண்டு இடத்துலயும் சேமா தான் இருக்கும். 2 months தான் ஆகும் அதை படிக்கிறது. பட் அதை ரிப்பீட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஆர்டரா ஞாபகம் வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் திங், அசஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருச்சா, பண்ணலன்னா பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி பண்ணியிருக்கிற அசஸ்மெண்ட்டை கரெக்டாக இருக்கா, உண்மையாலுமே இருக்கா, ஃபீசிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம். அண்ட் லைக்லி அவுட்கம் அப்படிங்கிறது சொல்லுங்க. இதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் சொன்னீங்க. அந்த ஆர்டர் மாத்திரம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதே மாதிரி எவாலுவேட் பண்ணுறாங்க, ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த டேட்டா எவாலுவேட் த ரிலையபிலிட்டி ஆஃப் அண்டர்லையிங் டேட்டா அப்படிங்கிறது சொல்லணும். அதே மாதிரி எந்த அசம்ஷன் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வேற ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதையும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன, ஐயப்பன் டிசைட் பண்றீங்களா என்கிட்ட? நான் பண்றேன். Additional audit procedures when events or conditions have been identified. If events or conditions have been identified, the auditor may cast significant doubt on the entity's ability to continue as going concern. The auditor obtain sufficient appropriate audit evidence regarding whether or not material uncertainty exists relating to events or conditions that may cause significant doubt on the entity's ability to continue as going concern through performing additional audit procedures.
These procedures shall include whether management where management have not assessed its entity's ability to continue as going concern, requesting management to make its assessment, evaluating management plans for future actions, where the outcome of this plan is likely to improve the situation. It's Where like the outcome feasibility of the where the outcome of the plan is likely to improve the situation and feasibility of the conditions, where management has prepared a cash flow forecast. The forecast is a significant factor in determining the future outcome of events or conditions, in determining the management assessment of entity's ability. Evaluating the underlying assumptions for entity's ability to continue as going concern. அப்புறம் underlying assumptions வரும். Determining whether there is adequate support for the underlying assumptions under the forecast. Considering whether any additional information are available regarding the entity's ability to continue as going concern, requesting written representation from management and those charging governance regarding the management plans for future actions and the feasibility of those plans. Okay. இந்த பாயிண்ட் மாத்திரம் ஒரு தடவை திருப்பி படிச்சிருங்க. evaluating the reliability of underlying data generated to remaining people voice note போட்டீங்களா? Yes, you are recording நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போவோம். வாய்ஸ் நோட் மட்டும் போடுங்க. அடுத்த டாபிக் என்னன்னா ரிட்டன் ரெப்ரசன்டேஷன். எல்லா இடத்துலையும் மாறி மாறி ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரெண்டு தான் திருப்பி திருப்பி சொல்லுவான். ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் ஆர் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் வேர் அப்ராப்ரியேட் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இப்போ இந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷனுங்கிறது வந்து என்னதான் இருக்கும்பா அப்படி அந்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்லங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கான். அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட்டர் வில் இன்க்ளூட் to obtain written representation from management and where appropriate those charged with governance that they believe that they have fulfilled their responsibility for the preparation of financial statement and for completeness of the information provided to the auditor. நெக்ஸ்ட் இதுதான் நான் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், விச் இஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி they have provided the complete information. அந்த அவன் கொடுக்குறான் அப்படின்னா அது பாதி அறகுறையான இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து ஆடிட்டருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணி ரிட்டன் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்கணும். Next, to support other audit evidence relevant to the financial statement or specific assertions in the financial statement by means of written representations if determined necessary by the auditor or required by SCS சொல்றாங்க. இப்போ இது இல்லாம வேற ஏதாவது ஆடிட் எவிடன்ஸ் வந்து இருந்தாலும், வேற ஏதாவது சப்போர்ட் பண்றதுக்கான ஆடிட் எவிடன்ஸ் இருந்தாலும் அதுவும் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் கொடுக்கணும்னா நீங்க ஆடிட்டரா வந்து மேனேஜ்மெண்ட் இருந்து வாங்கணும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் லைக் நம்ம லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் படிச்சோம் இல்லையா, இது வந்து அந்த வந்து எக்ஸ்டர்னல் லீகல் கவுன்சில்ட்டே வாங்கி கொடுக்கறதுங்கிறது வந்து
ஆர் அதை பேஸ் பண்ணி ஒரு இருக்கிற ரிட்டன் ரெப்ரஸன்டேஷனுங்கிறது யூஷுவல் கோர்ஸில் வந்து கொடுக்க மாட்டோம், பட் அது எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி டு ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி டு ரிட்டன் ரெப்ரஸன்டேஷன்ஸ் ப்ரொவைடட் பை மேனேஜ்மெண்ட் அண்ட் வேர் அப்ராப்ரியேட் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் ஆர் இஃப் மேனேஜ்மெண்ட் or where appropriate those charged with governance do not provide the written representations requested by the auditor. அவன் கொடுத்துருக்கிற ரிட்டன் ரெப்ரசன்டேஷனுக்கோ அவர் கொடுக்காம போகிற ரிட்டன் ரெப்ரசன்டேஷனுக்கு நான் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இஸ் மை அப்ஜெக்டிவ். நான் கேட்ட ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வந்து அவன் கொடுக்கல அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் ஆக்ஷன்ஸ். ஐ டேக் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா அதோட இம்ப்ளிகேஷன் ஆடிட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும். லைக் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, லைக் அது வந்து FCPL தான் இதில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆனால் அவன் OCIல டிஸ்க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும். அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அது கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதோட இம்ப்ளிகேஷன் என்னங்கிறது உங்கள் ஆடிட் ரிப்போர்ட்லையும் கன்சிடர் பண்ணணும் ஐடியலாக. இப்போ இதுதான் ஆஸ் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா இந்த ஸ்டாண்டர்டில்? இதை ஒரு 3 minutes படிச்சுட்டு கடகடன்னு எல்லாருமே வாய்ஸ் நோட் போடுறீங்களா? ஜஸ்ட் 3 minutes. உங்களுக்கு என்ன புரியுதோ அது மட்டும். இப்போ டு ஆட் அப்பான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு பார்க்குறோம் மேனேஜ்மெண்ட். கரெக்டாக மேனேஜ்மெண்ட் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்? ஃபர்ஸ்ட் திங், they assume its responsibility in preparation of financial statementனா அவங்க applicable financial reporting framework புரிஞ்சுக்கிட்டு தான் or where relevant fair presentation புரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து financial statement வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதில் இதையும் ரன் த்ரூ பண்ணி பாருங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா SA 210 ஒன்று படிப்பீங்க கரெக்டாக. அக்ரிங் டு தி டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுலேயும் இதே பாயிண்ட் தான் இருக்கும். நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆஸ் அன் ஆடிட்டர் நான் டிமாண்ட் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் ரெண்டு, தே ஹவ் அசியூம் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? டேக் 3 minutes டைம் படிச்சுட்டு ஆர் ரிசைட் கூட பண்ணணும் இல்லை, சும்மா ரன் த்ரூ மாத்திரம் கொடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம்.
கைஸ் படிச்சாச்சா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? போலாம். எஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஃபினான்ஷியல் இயர் வந்து லெட்ஸ் டேக் 25-26. ஓகே, ஏபிசி லிமிடெட் இருக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல வந்து சேஞ்ச் இருக்கு. ஒரு சிஎஃப்ஓ போயிட்டு இன்னொரு சிஎஃப்ஓ வந்து வந்துட்டாரு. மேனேஜ்மெண்ட் கீ மேனேஜரியல் பர்சன், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். இப்போ ஆஸ் அன் ஆடிட்டர் மேபி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போறோம்னா டேக் இஸ் அசியூமிங் இஸ் ஆஃபீஸ் ஆன் 1st of August 2025 அப்போ இஸ் அசியூமிங் இஸ் ஆஃபீஸ். ஓகேவா? அப்போ ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அவர் சிஎஃப்ஓ இல்லை, பழைய சிஎஃப்ஓ தான் இருந்தார். லைக் எக்ஸாம்பிள் 2 சிஎஃப்ஓனா ஒரு பழைய சிஎஃப்ஓ வந்து ஐயப்பன், புது சிஎஃப்ஓ வர்றது வந்து யோகேஷ். இப்போ ஆஸ் அன் ஆடிட்டர் ஐ எம் ஆஸ்கிங் யோகேஷ் டு கிவ் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் பீரியட் கவரிங் April 25 to March 26. Is my contention valid? What is your people's question, like answer? நான் யோகேஷ்கிட்ட வந்து April 25லேருந்து March 26 வரைக்கும் நடந்த ஏதாவது ஒரு குட்டியான விஷயத்துக்கு நீங்கள் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்கலாம் மேம். அதாவது அதே சமயம் அவர் வந்து அவருமே ஸ்டேட் பண்ணலாம், இந்த மாதிரி நான் வந்து அந்த பீரியட்ல ப்ரெசென்ட்டா இல்லை, ஆனால் it does not relieve Yogesh from that responsibility to provide the written representation. Very good. அதே தான் இங்கேயும் இந்த இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ. இது வந்து கொஸ்டினபிள் ஏரியா, நாட் பை வேர்ட்ஸ். இது புக் லாங்குவேஜுங்கிறத தாண்டி இந்த கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான ஸ்கோப் வந்து ஜாஸ்தி. ஒரு பீரியட் கொடுத்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட் இருக்கு, யார்கிட்ட நீங்க போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஐ கெஸ் யூ காட் அன் ஆன்சர். அதுக்கு ஆன்சர் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் பீரியட் என்ன, டேட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் வரைக்கும் எதுக்கெல்லாம் வேணுமோ அதுக்கு எல்லாமே ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போகணும்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல தான் நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கு. ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆர் ஃபார் ஆல் பீரியட்ஸ் ரெஃபர்ட் டு தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் பிகாஸ் மேனேஜ்மெண்ட் நீட்ஸ் டு reaffirm that the written representations it previously made with the respect to prior periods remain appropriate. Situation may arise where current management were not present during the periods referred to in the auditor's report. Such person may assert that they are not in position to provide some or all of written representation because they were not in a place during the period. This fact, however, does not diminish such person's responsibilities for the financial statement as a whole. Accordingly, the requirement for the auditor to request from them from the written representation that covers the whole state still applies னு சொல்லிட்டான். கரெக்டா? நீங்க சொன்ன ஆன்சர் வந்துருச்சா? ஜஸ்ட் பிகாஸ் நான் அந்த பீரியட் அப்புறம் நீங்க கேட்கலாம் இல்லையா, நான் ஆகஸ்ட்லேருந்து நீ இங்கே தானேப்பா இருந்தேன், அதுக்கு முன்னாடி நடந்தது உனக்கு தெரியாமையா இருக்குங்கிறது வந்து நீ லேமேன் கேட்டா கூட இந்த கொஸ்டின் தானே கேட்பான். நீ இல்லாம போறது கரெக்ட் தான், அப்போ நீ இல்லை, பட் அதுக்கப்புறம் நீ வந்துட்டல என்ன நடந்துச்சுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நம்ம ஜென்ரலா கேட்போம். கரெக்டா? அதே வேலிடிட்டி தான் இங்கேயும் சொல்றாங்க. ஓகே, இது புரிஞ்சுதா? ஓகே, this is like important area. இது பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் இருக்கு. ஐ கெஸ் இயர் எதுன்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா May 24ன்னு நினைக்கிறேன். May 24 ஆடிட் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் இருக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வச்சு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு write the answer. I don't remember the question number obviously, but இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்குங்கிறது தெரியும். அதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் எழுதி நீங்க அனுப்பிச்சு வைக்கணும். ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கிறீங்களா? So task 2 for tomorrow would be search for written representation question from the May 24 paper and write the answer and share it in the group. We'll just like compare with suggested answers. Okay.
ஓகே. இதுல இன்னொரு திங் ஆடடா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மாத்திரம் தான் கேட்கணுமா? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் இந்த விஷயத்துலக்கும் கேட்கலாமா? வேற ஏதாவது அடிஷனலா இப்போ நம்ம முன்னாடி இதுல பார்த்தோம். கோயிங் கன்சர்னுக்கும் நான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும்னு பார்த்தோம். கரெக்ட்டா? அப்புறம் நேத்து பார்த்த குட்டி குட்டி டாபிக்ஸ்ல ஏதோ இதுல வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும்னு பார்த்தது இருக்கும். அப்போ வேற எதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கறது இங்க சொல்றாங்க. In addition to written representation about managements for preparation of papers, the auditor may consider it necessary to request other written representation of about AFS. Such written representation may supplement but do not form part of the written representation relating to management's responsibility regarding the financial statements. They may include representations about the following. நீங்க லைக் மேனேஜ்மெண்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து கம்பல்சரி. இது வாங்குறதுனால இது வாங்குறது வந்து அதுக்கு சப்ஸ்டியூட் கிடையாதுங்கிறது கிளாஸை அவனே ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டான். ஸோ யூ கான் கோ டிஃபெண்ட் தட் ஐ ஹவ் காட் தீஸ் மெனி ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் ஐ எம் நாட் இன் அ பொசிஷன்னு நீங்கள் போய் கிளைம் பண்ண முடியாது. என்னென்ன இருக்கலாம்? whether the selection and application of accounting policies are appropriate னு சொல்லிட்டான். இது வந்து ஆப்வியஸ், பிகாஸ் ஒவ்வொரு கம்பெனிக்குமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஃபாலோ பண்ணலாம். அவங்க வந்து கரெக்டான பாலிசிஸ் தான் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது இட் இஸ் வேலிட் திங். நெக்ஸ்ட், whether matters such as the following were relevant under applicable financial reporting framework have been recognized, measured, presented or disclosed in accordance with the framework. Plans or intentions that may affect the carrying value or classification of assets and liabilities. இப்போ இதுதான் வந்து அந்த கோயிங் கன்சர்னுக்கு நான் சொன்னேன். இப்போ நீங்க லிக்விடேஷன் பேசிஸ்ல யூஸ் பண்றீங்கன்னா ஆல் ஆஃப் சடன் உங்க கேரிங் வேல்யூவே மாறும், இல்லை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸுமே மாறும். ஓகேவா? பிகாஸ் அதில் அன்னைக்கு டேட்லேருந்து யூ ரீக்ளாசிஃபை அசெட் பேஸ்ட் ஆன் த ரியலைசபிள் வேல்யூ. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி லயபிலிட்டிஸ் போத் ஆக்சுவல் அண்ட் கண்டிஞ்சன்ட். இப்போ ஏதாவது ஒரு கண்டிஞ்சன்ட் இருக்கு, லைக் 501 படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும்னு வரும்ல. லிட்டிகேஷன்ஸ் அண்ட் கிளைம்ஸ் இன்வால்விங் என்டிட்டியில் ஏதாவது ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வந்துச்சா? அதே மாதிரி டைட்டில் டு ஆர் கண்ட்ரோல் ஓவர் தி அசெட்ஸ், லைன்ஸ் அண்ட் என்கம்பரன்சஸ் ஆன் அசெட் அண்ட் அசெட்ஸ் பிளெஜ்ட் அஸ் கொலேட்டர்னு சொல்றாங்க. இப்போ வேற ஏதாவது ஒரு அசெட் வந்து கொலேட்டடா பிளெஜ் பண்ணிருக்கீங்களோ, இல்ல வந்து அந்த என்னப்பா கேக்கல? 501ல இன்வென்டரி அத தேர்ட் பார்ட்டி வச்சுட்டு அதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு எதுலயும் ஒரு கன்ஃபர்மேஷன் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்குவோன்னு பார்த்த ஞாபகம் இருக்கும். 501 ஐ டோன்ட் நோ. இன்வென்டரிஸ் தேர்ட் பார்ட்டி வச்சிருப்பாங்க, அது நாம லைக் கன்ஃபர்மேஷன் மாதிரி வரும் உங்ககிட்ட இருக்கான்றதுக்கு. அது வந்து எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். இது வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் மேனேஜ்மெண்ட் இருந்து வாங்குறது. Third point, aspects of law or regulations and contractual agreements that may affect the financial statements including non-compliance சொல்றாங்க. இப்போ ஏதாவது law or இதுல இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் இது வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் வந்து ஏதாவது ஒரு ஆடிட் போயிட்டு இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு லிட்டிகேஷன்ஸ் இருக்கு, அவங்க மேலே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க கவரிங் லீகல் லா ரெகுலேஷன், எந்த ஒரு அக்ரிமெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இன்க்ளூடிங் நான் கம்ப்ளைண்ட்ஸாக இருந்தால் அதுக்கும் வந்து நீங்கள் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வந்து வாங்கி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இது வந்து 5 minutes டைம் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் எனக்கு ரிசைட் பண்ணிடுங்க. நான் தேடிட்டே இருக்கீங்களா 501ல எங்க ரிட்டன் ரெப்ரசன்டேஷன்? நானும் தேடுறேன். பிகாஸ் எங்கேயோ எனக்கு வேகா பார்த்த ஞாபகம் இருக்கு, எங்கன்னு தெரியல. நீங்க மியூட்ல போயிட்டீங்க. ஓகே, சாரி. அதான் நான் எங்கேயோ எனக்கு வேகா பார்த்த ஞாபகம் இருக்கு,
பட் எங்க பார்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் யூ கேன் இக்னோர் இட். நான் அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு தான் சொன்னேன். இந்த 4 பாயிண்ட் மாத்திரம் படிச்சுட்டு 5 மினிட்ஸ்ல எனக்கு டிசைட் பண்ணுங்க.
நான் சொல்லவா மேம்? சொல்லுங்க. The auditor shall request additional written representation uh, from the management that includes this is a supplement written representation which does not form part of written representation regarding the management responsibility for the preparation and presentation of financial statement. The additional written representations include whether the selection and application of applicable financial reporting, whether the selection and application of accounting policies are appropriate. The following matters are appropriately presented, uh, appropriately recognized, measured, presented or disclosed. The following matters are plans or intentions that affect the carrying value of the assets and liabilities. Liabilities both actual and contingent. Um, aspects of law regulations or contractual agreements that affect the financial statements. Third point ஒன்று இருக்கு. Title 2 or control on assets, liens or encumbrances on assets or liabilities. அவ்வளவுதானே மேம்? அவ்வளவுதான். Assets pledged as collateral. யோகேஷ், இந்த பாயிண்ட் நீங்க ரிசைட் பண்றீங்களா? படிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே. கிஷோர், நீங்க ரிசைட் பண்றீங்களா? சாரி, கேக்கல. சொல்லவா? சொல்லுங்க. The auditors may request the management to do other written representations which may be a supplement but do not form part of the written representation relating to the management's responsibility, which are also include whether selection and application of accounting policies are appropriate and whether management matters as such following may be measured, presented, disclosed, recognized as plans or intentions which may affect the carrying value of the assets and liabilities both contingent and actual. Third point, title 2 or control over assets, liens, encumbrances over asset, and assets pledged as collateral. Last one, aspect 2, law regulations, contractual agreements may affect the financial statements, including non-compliance. சூப்பர், வெரி குட். நான் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் பார்த்துருக்கேன்னு சொன்னேன்ல, ஐ கெஸ் உங்க புக்ல நான் தேனப்பையும் இல்ல, ஆனா ஃபைனல் புக்ல இருக்கு. நான் வேணா அந்த போட்டோ குரூப்ல போடுறேன். அந்த போட்டோவை குரூப்ல போடுறேன். ஓகே மேம். Obtain a written representation that all actual and possible litigations have been disclosed to the auditor and appropriately accounted. அது இங்கேயும் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கு, பட் எங்கன்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு இது படிச்சு. மேபி நீங்க நாளைக்கு எங்கேயாவது திருப்பி பாக்குறப்ப உங்களுக்கு கண்டப்பட்டா சொல்லுங்க. Yeah. Shall we move to next topic? போகலாம் மேம். So 580 முடிச்சிட்டோம், 570 முடிச்சிட்டோம், which is important. அதே மாதிரி communication with those charged with governance. Can someone say what is the difference between management and those charged with governance? ரெண்டு பேத்துக்கும் என்ன difference?
மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சரி. ஆனால் டிசிடபிள்யூஜி வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட்டோட ஒரு அப்பர் ஹேண்ட் டாப் பொசிஷன். அவங்க தான் வழி நடத்துறது, ஆர்கனைசேஷன் வழி நடத்துறது, அந்த டைரக்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ்லாம் கொடுக்கறது டிசிடபிள்யூஜி. மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. Actually, those charged with governance also is a management தான், but top level management. பத்மநாபன் சொன்ன மாதிரியே தான் மேனேஜ்மெண்ட்க்கும் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்க்கும் இதுதான் வித்தியாசம். தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸுங்கிறது ஒன் ஹூ ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். தே ஆர் நோன் அஸ் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்னு சொல்லுவோம். ஐடியலாக கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா the ஒன் ஹூ ஹோல்ஸ் மேஜர் ஷேர்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தே வில் ஹேவ் கண்ட்ரோலிங். இப்போ பிகாஸ் 51%க்கு மேலே அவங்க கண்ட்ரோல் வச்சுருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறது தான் அந்த கம்பெனியில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அப்போ அவங்களா தான் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ it will include your key managerial persons also, CFO, CEO, chairman, like anything. Management ku idukum management will include all levels of management, top level management, middle level management, low level management எல்லாமே இருக்கும். But whereas ஒரு those charged with governance, one who influences the decision making process தான் is known as those charged with governance. புரிஞ்சுதா what's the difference between management and those charged with governanceங்கிறதுக்கு? இப்போ சப்சிக்வெண்டா இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்க அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டர் கம்யூனிகேஷன்ஸ் வித் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். ஃபர்ஸ்ட் திங், டு கம்யூனிகேட் கிளியர்லி தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ், the responsibility of the auditor in relation to financial statement audit and overview of plan, scope and timing of the audit. இப்போ as a share like ஒரு CFO ஒரு those charged with governance போயிட்டு what is my objective would be, நான் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நான் ஆடிட் பண்ணி தருவேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதே மாதிரி நான் வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஸ்கோப் ஆஃப் ஆடிட் என்ன, லைக் எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ண போகிறேனா இல்லை லிமிட்டடாக வந்து கவர் பண்ண போகிறேனா அப்படிங்கிற மாதிரி வாட் இஸ் மை ஸ்கோப் அண்ட் டைமிங், எந்த பீரியடில் வந்து நான் ஆடிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஐ நீட் டு லெட் தி those charged with governance know about it. Next, to obtain from those charged with governance information relevant to the audit. இப்போ ஆடிட்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அதையும் நீங்க வந்து கேதர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. வை? பிகாஸ் இப்போ முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா லைக் மேட்டர்ஸ் லைக் மர்ஜர், அக்விசிஷன்ஸ் ஆர் அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் தான் எடுப்பாங்க. ஆர் ஒரு வேற ஏதாவது மோஸ்ட் crucial economic decisions எல்லாமே வந்து those charged with governance தான் எடுக்கும். அப்போ அவங்க கிட்ட இருந்து அதனால கண்டிப்பா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும். பட் we may not know it explicitly. அவங்க சொன்னாதான் நமக்கு ஓகே இவங்க இது பண்ண போறாங்களா, அப்போ சம்வேர் இதுல ஏதாவது தப்பு இருக்குமே, ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்க தோணும். அதனால you need to obtain all those informations அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், to provide those charged with governance with timely observation arising from the audit that are significant and relevant to their responsibility to oversee financial reporting process. இவங்க என்ன பண்ணுவாங்க, financial reporting process கரெக்டா இருக்காங்கிறது oversee மட்டும் தான் பண்ணுவாங்க. management will prepare financials. இப்போ audit அப்போ ஏதாவது உங்களுக்கு தெரிய வருது, அது வந்து சிக்னிஃபிகண்ட், அவங்களோட ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுவோம். லைக் இது தப்பா இருக்குங்க, இந்த கண்ட்ரோலே ப்ராசஸாக லைக்னோ இந்த கண்ட்ரோலே வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. எக்ஸாம்பிள், ஒரு இன்டர்னல் ஆடிட் டீம் வந்து போட்டிருக்காங்க. ஆடிட் நீங்க பண்ணும்போது அவனோட ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் எடுத்து நீங்க பாக்குறீங்கிறப்போ வாட் யூ ஃபீல் இஸ் இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் ஆஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் வாட் தி தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் ஹஸ் டோல்ட் யூ. அப்போ இதனால வந்து ஃபினான்ஷியல்ஸ் வந்து குட்டி குட்டியா அஃபெக்ட் ஆகும். லைக் தே எக்ஸ்பிளிசிட்லி ப்ரிப்பேர் பண்ணாட்டியுமே கூட அவங்க தான் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால ஃபினான்ஷியல்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து இவங்களோட ப்ராசஸ் பேஸ் பண்ணி ஏதாவது நீங்க ஆடிட் அப்ப என்கவுண்டர் பண்றீங்கன்னா அதை வந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுன்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் புரிஞ்சிடுச்சா? Next, to promote effective two-way communication between the auditor and those charged with governance. It is obvious anything practical எடுத்துக்கிறீங்க அப்படின்னா with those charged with governance-க்கும் auditor-க்கும் two-way communication. நான் சொல்ல நினைக்கிறது எல்லாமே fear of reprisal இல்லாம நான் என்னால those charged with governance-க்கு சொல்ல முடியும். அவங்க எந்த ஒரு கன்சர்னுமே இல்லாம ஆர் ஓப்பனா ஃப்ரீயா வந்து எங்கிட்ட அவங்களோட தாட் ப்ராசஸையும் சொல்ல முடியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எஃபெக்டிவான
2-way கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். ஒன்று வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வாட் லைக் ஃபேஸ் ஆஃப் மைண்டில் என்னென்ன இருக்குது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் என்னால் என்னோட இது வந்து கன்வே பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அவங்க ஆடிட்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் நான் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறேனாங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? ஐ வாண்ட் யூ பீப்புள் டு புரிஞ்சிச்சு மேம். இந்த 4 பாயிண்ட் இந்த டப்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 பாயிண்ட் மட்டும் 5 மினிட்ஸ்ல எனக்கு ரிசைட் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு நம்ம செஷன் வந்து wrap up பண்ணிக்கலாம். மேம் லைக் நான் சொல்லட்டேன். சொல்லுங்க. The objectives of the auditor are to communicate clearly with those charging governance, information relevant to the audit, to communicate clearly with those charging governance, information relevant to the audit, to communicate clearly with those charging governance, information relevant to the audit. Relation to the financial statement audit and to overview the planned scope and timing of auditor, to obtain from those charging governance information relevant to the audit, to provide those charging governance with timely observation arising from audit, which is significant and relevant to the financial reporting process, and to promote effective two-way communication between the auditor and those charging governance. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பர்சன். அகிலா ட்ரை பண்றீங்களா? மேம் ம் அகிலா, எனக்கு தெரிஞ்சு நான் யாரு அவங்க பேசுறது கேக்குதா முத்தா உங்களுக்கு? இல்ல மேம். எனக்கு
எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு நெட்வொர்க் எரர்னு நினைக்கிறேன். SA260 communication with source charged with the awareness. The objectives of முடிச்சாச்சா? அகிலா வாய்ஸ் நோட்டு திருப்பி ட்ராப் பண்ணிடுறீங்களா? நீங்க பேசுனது எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. யோகேஷ் நீங்க ட்ரை பண்றீங்களா ரிசைட் பண்றதுக்கு? யோகேஷ் மியூட்ல இருக்கீங்க. கேக்குதா? சொல்லுங்க. இந்த நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி நீங்க ரிசைட் பண்றீங்களா? ஓகே மேம். Objectives of auditor as per SA 260 to communicate clearly with those charged with governance, the responsibilities of auditor in relation to the financial statement audit and overview of planned scope and timing of the audit. Second thing is to obtain from those charged with governance relevant information relevant to the audit. Third thing is to provide those charged with governance timely observation arising from the audit that are significant and relevant to their responsibilities to oversee the financial reporting process. And the fourth thing is to promote two-way communication between the auditor and effective two-way communication between the auditor and those charged with governance. சூப்பர், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா so far? ஓகே, 2 things. ஒன்று வந்து எஸ்ஏ 230 இருக்கிற எல்லா டாபிக்ஸும் எழுதி அனுப்பிச்சு வைக்கணும். அதே மாதிரி இதுவும் இந்த டாபிக் கொஸ்டின் நான் May 24 ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொன்னால அதை எழுதி அனுப்பிச்சு விடணும். அதே மாதிரி 7th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இஃப் யூ டேக் இஃப் ஐ ஹேவ் டு பி வெரி ஓப்பன் வித் யூ, இதில் இருக்க எஸ்ஏஸும் ரொம்ப ரொம்ப குட்டி தான். அன்லைக் சாப்டர் 4ல தான் நம்பர் ஆஃப் எஸ்ஏஸ் ஜாஸ்தி. இதில் இருக்கிற எஸ்ஏஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 260 படிச்சிட்டிங்கன்னா 265 படிக்கிறது ரொம்ப ஈஸியாக. 580ல குட்டி குட்டி டாபிக்ஸ் தான். இஃப் டைம் பெர்மிட்ஸ்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் ட்ராப் வாய்ஸ் நோட். அட்லீஸ்ட் நீங்கள் எழுதாட்டி கூட 7th சாப்டர் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக போட்டால் கூட மோர் தென் இனஃபாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே வேறு ஏதாவது கம்மியான சாப்டர்ஸ் 9th சாப்டர் 10th சாப்டர்லாம் வரும்போது யூ டோன்ட் ஹாவ் மச் டு ரைட். நீங்கள் ஒரு 5-6 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டா மாத்திரம் போதும். அப்போ அந்த மாதிரி இடத்துல இதை பேக்லாகாக அன்னைக்கு நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணால் போதும். பட் ஃபார் நவ் இஃப் யூ ரியலி ஹேவ் டைம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கோ ஃபார் சாப்டர் 7 ஆல்சோ டுடே இட் செல்ஃப். வாய்ஸ் நோட்டாக எல்லா டாப்பிக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. தட் கேன் ஹெல்ப் யூ ப்ரிப்பேர் அண்ட் ரீகால் தி டாபிக்ஸ். ஓகே, டாஸ்க் இஸ் வெரி வெரி சிம்பிள். 230 வந்து எழுதணும். பிகாஸ் 4 மார்க்ஸுங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். 6 தடவை அந்த எல்லா டாப்பிக்கும் எழுதிட்டீங்க அப்படின்னா யூ வில் ஸ்கோர் அவுட் ஆஃப் இட். அப்போ 4 out of 4 வாட் எவர் இட். அதனால அதை எழுதிருங்க. அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் சோர்ஸ் பண்ணி எழுதிட்டு வாங்க. சாப்டர் 7 மட்டும் வாய்ஸ் நோட்டாக போடுங்க. ஓகேவா? as informed during the class, I want every டாபிக் வைஸ் வாய்ஸ் நோட் வேணும். எனக்கு லம்சமாக போடக்கூடாது. ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ எஸ்ஏ 580லே இப்போ நம்ம மல்டிபிள் டாபிக்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. எந்தெந்த டாபிக் படிக்கிறீங்களோ ஹெட்டிங் போட்டு டேக் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மார்க் யோகேஷ்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் டுடேஸ் டாஸ்க்னு போட்டு வைங்க. ஓகேவா? இப்போ வந்து 230 வந்து எழுதி சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து May 24ல இருக்க ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொஸ்டினை கண்டுபிடிச்சு அதையும் எழுதி சப்மிட் பண்ணணும். அப்புறம் வந்து 7 கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ வந்து வாய்ஸ் நோட் போடணும். ஆமா, இப்போ சாப்டர் 6ல நீங்க எழுதுறதுனால லைக் வாய்ஸ் நோட் போட்டுட்டு எழுதி செஞ்சீங்கனாலும் ஓகே, இல்ல அப்படின்னா எழுதி செஞ்சாலும் மட்டும் ஓகே. யுவர் கன்வீனியன்ஸ் தான்.
பிகாஸ் ஃபார் ஃபியூ நீங்கள் ரிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஃபார் ஃபியூ ரைட்டிங் would be easier. வாட் எவர் ஒர்க்ஸ் உங்கள் கன்வீனியன்ஸ் ஐம் லீவிங். பட் எழுதுறது கன்ஃபார்மாக எழுதணும். ஓகே, டாஸ்க் புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இல்லைல்ல? ஸோ ஷால் வி வைண்ட் அப் வித் த செஷன் ஃபார் டுடே? நாளைக்கு வந்து நாளைக்கு ஏதாவது குட்டி குட்டியாக எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம். கேஸ் பேஸ் சினாரியோ இருக்கிற எம்சிக்யூஸ்லாம் பார்ப்போம். நாளைக்கு ஐ கெஸ் சாப்டர் 8ன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்டர் 8 கேரோ இஸ் இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் கேரோ ரன் த்ரூ மட்டும் பண்ணிட்டு வாங்க. யூ ஹேவ் ஹெஃப்டி ஆஃப் டைம் டுமாரோ. கதால 10லேருந்து 5 மணி வரைக்கும் படிச்சிங்கனாவே நீங்கள் எவ்வளோ கவர் பண்ணலாம். in like with sufficient breaks எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட you have more time to cover. End of the day 7 days முடியறப்போ you should be in a position at least புக்கையாவது அந்த புக் லாங்குவேஜோட ஒரு தடவையாவது நீங்கள் வாசிச்சு பார்த்து எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் போய் எழுதும்போது you will have a very good flow. Okay, this is our end objective. We are getting at least 60 marks in the upcoming examination. அதுக்கு அந்த புக்கை எத்தனை தடவை படிக்கிறனாலும் படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். பிகாஸ் படிக்கிறது இஸ் a very very easy task that we can do. Okay, so shall we wind up? சரிங்க. Okay, if you have any doubts you can post private text or in the group. Okay, I will be available. Yeah. Okay, thank you ma'am. Thank you, bye. Thank you ma'am.